ஞாபகம் என்ன வச்சிருக்கேன்? நீங்கள் என்னைக்கு கமாண்டு கேட்டீங்க? ஆனால் ஸ்கூலில் வந்து வார்னிங் கொடுத்துட்டாங்க, இதே மாதிரி வந்து நீ போட்டுறக்கூடாது. கே பாய் என்னமோ இந்த பில்டிங்கெல்லாம் பார்த்தாதாங்க வெளிநாட்டில் இருக்கிறன்ட்டு நமக்கு ஒரு இது ஸ்பெஷல் கிளாஸ் போட்டு தள்ளி இருக்கு. யூடியூப் பண்ண கொடுத்த சாப்பாட்டை பாருங்க. வணக்கம், நான் திரிவேந்தன். குட் மார்னிங். எனக்கு காலையிலே கேமரா பயங்கரமாக ஆட்டுது. செம பண்ணிங்க, வாங்க அப்படியே பின்னாடி கேமரா மாற்றிக்கிட்டு பேசிட்டு போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து 6:50 ஆகிட்டுங்க. மேடத்தையும் 2 பொண்ணுங்களையும் அழைச்சி கொண்டு ஸ்கூலில் விட்டுட்டேன். யார் இப்போ அந்த சிக்னல் தான் அந்த வருங்க சிக்னல் ஏன் நிற்காமல் போகிறீங்க? நான் மறைச்சிக்கிறேங்க, நான் உத்தமெல்லாம் கிடையாது. நானும் நிற்க மாட்டேன், நான் உத்தமம் கிடையாது. யார்ப்பா நாய் இது? இங்கே வருங்க நாய் நிற்கிது. ஹேய், என்ன விட்டுருங்க? அப்படி வேணாம் 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 வேணாம். சரி, வேறு ஒன்றும் கிடையாதுங்க. வாங்க வீட்டுக்கு போவான். பையன் வந்து நான் வீட்டில் தான் இருக்கான். பெரிய பொண்ணு ஸ்கூல் கிடையாது. பையன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு எக்ஸாமு. வாங்க பையனை அப்படியே விடும்போது கண்டினியூ பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா பையனை அழைச்சி கொண்டு ஸ்கூலில் விட்டுட்டு வீட்டுக்கு தாங்க போயிட்டுருக்கேன். மணி வந்து பார்த்தீங்கன்னா 7:48 ஆகுது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவுக்கு அதிக பேர் வந்து எந்த இருக்குன்னே தெரில அப்படிங்கிறீங்க. நம்ம ஏரியா வந்து இன்றைக்கி நல்லா உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம யூட்டன் போட்டு போனால் இதுக்கு போயிடும், அதாவது ராமலி மால், அதாவது லுல்லு ஆலிக்கிட்ட போயிடும். நீங்கள் ரைட்டில் போனீங்கன்னா அதாவது அம்மா டவுனு அந்த பிரிட்ஜு சம்மந்தெல்லாம் வந்துடும். அப்புறம் நீங்கள் ரைட் எடுத்திங்கன்னா மனாபோமோ போவோம். ஸ்ட்ரைட்டு போனீங்கன்னா அம்மா டவுனு போவோம். லெஃப்ட் எடுத்திங்கன்னா அங்கே ரவுண்டாபில் போயிட்டு இதுக்கு செல்லாக்கு போயிடும். நீங்கள் இப்போ இந்த சிக்னலில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எதுக்கு இருக்குது பாருங்கள், இது தாங்க நம்ம ஏரியா. அந்த ஆளாக இருக்குது பாருங்கள், இதுதான் நம்ம ஏரியா. இப்போ இந்த சிக்னலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லெஃப்ட் எடுத்திங்கன்னா கிளாக் ரவுண்டா போடு, அப்புறம் ரஃபா, அப்புறம் சன்னாத்து, மனாமா, அந்த இது சித்ரா, அந்த மாதிரி போவோம். இந்த ஆளாக இருக்குது பாருங்கள் பெருசாக ஒரு பில்டிங்கு. அது உங்களுக்கு சூரியன் சிக்னல் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அப்படி உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். திருவேந்தார் சிக்னல் பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் ஆகிட்டுங்க. இப்போ கரெக்டாக உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். இது தாங்க ரஃபா வாடிசேல் மால். இந்த அளவு பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாலில் இப்போ இந்த இதில் வந்து நீங்கள் நேராக போனீங்கன்னா கிளாக் ரவுண்டா அப்படி போயிடும். ஆனால் நம்ம அங்கே போகலாம். இப்போ இந்த உடனே நம்ம லெஃப்ட் எடுத்தோடனே உடனே ரைட்டு எடுத்துணுங்க. இந்த மால் ஒட்டி போகுது பார்த்தீங்களா? இந்த ரைட்டை எடுத்தோம்னா வாடிசேல் மாலு. ஓகே, இப்போ இந்த வாடிசேல் மாலில் நீங்கள் இந்த ரைட்டை எடுத்ததுக்கப்புறம் நேராக அப்படியெல்லாம் போகக்கூடாது. நேராக போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் பனிங்க, ஒன்றும் பண்ண முடியல. பண்ண மணி என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா 7:50 இன்னும் பனி வந்து குறையவே இல்லை. இந்த பாருங்க, இது தாங்க வாடிசேல் மால். ஓகே, இப்போ என்ன பண்ணு, இந்த மால் வந்துட்டு இந்த இடத்துக்கிட்ட ஃபஸ்ட்டு ரைட்டை எடுத்துடணும். இந்த ஃபஸ்ட்டு ரைட்டை எடுத்ததுக்கப்புறம் வந்தீங்கன்னா இதுக்குள்ளே தாங்க நம்ம வீடு இருக்குது. இதுதான் நம்ம ஏரியா. பார்த்துங்க, நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். இதுதான் நம்ம ஏரியா. இந்த பாருங்க, சொட்ரு போட்டுக்கிட்டு தான் வேலை பார்க்குறாங்க. குள்ளூர் போட்டு காலையில் பாருங்கள் பில்லுகளை நல்லா வெட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம வீட்டில் வந்து பில்லு இருந்தது. இதே மாதிரி மிஷினு தான் நம்மக்கிட்ட இருந்தது. நானும் அப்படி போட்டு கட் பண்ணிக்கிட்டு கிடந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட தான் கார்டன் இல்லையே. அதுக்கு பார்த்தா தான் நம்ம தலைவர் தான் இடிச்சிட்டு மஜ்லிஸ் கட்டிட்டாப்புல. என்ன பண்ணுறது, நம்ம தலைவர்கிட்ட சொல்லணும், எனக்கு ஒரு ரூம் ஒன்று பெருசாக கட்டி கொடுங்க ப்ரோ, இல்லைன்னா நான் ஊருக்கு போயிடுவோம் ப்ரோ அப்படின்னு அவர்கிட்ட சொல்லலான்ட்டு இருக்கேங்க. உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள். புதுசு வாங்க வந்தாச்சு. பாய் கேசா इसका आटा में मैदा मावे इसका नंबर क्या नंबर है? नंबर 1 नंबर 1 ये वाला ஓகே. நம்பர் 2 துத்ரா. அண்ணா நீங்கள் சொன்ன மாதிரி கேட்டுட்டேன். மாவு வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் தான். நம்ம தினைக்கு குப்பூஸ் வாங்குவோம் பார்த்தீங்களா, அது வந்து நம்பர் 1ஆங்க. மறக்காமல் தம்பி எப்படி உங்களுக்காக கேட்டு சொன்ன ஞாபகம் என்ன வச்சுருக்கேன்? நீங்கள் என்னைக்கு கமாண்டு கேட்டீங்க? நம்பர் 1ஆங்க. மறக்காமல் தம்பி என்ன பண்ணணுன்னு கமாண்ட் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம ஒரு சாய், ஆமாம் சேட்டா, ஒரு சாயை குடிச்சிட்டு போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் தான் ரெஸ்ட். திரும்பி இப்போ பையனோட ஸ்கூலுக்கு போகணும், அடுத்து பாலுடி ஸ்கூலுக்கு போகணும். போயிட்டே இருக்க வேண்டியதான். காலை சாப்பாடு என்னன்னு பார்க்குறீங்கன்னா அதே தான், ஒன்றும் இல்லை, முட்டை குப்பூசு. ஒரு ப்ரோ வந்து இங்கிலீஷ் வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தார், திரிவேந்தர் குப்பூசு சாப்பிட்டு ஏதோ ஆகி விட்டார். ஏதோ ஆகிலாம் விடல, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகிடும், வேறு ஒன்றும் கிடையாது. சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு காலையில் மேடம் எந்த மாதிரி வந்து டைம் டேபிள் போட்டு கொடுத்தாங்கன்னா, பையனை போயிட்டு 10 மணிக்கு அழைச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு 11 மணிக்கு திரும்பியும் சின்ன பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு அழைக்கணும். அப்புறம் வந்து 12:45 1 மணிக்கு மேடத்தோட பொண்ணு, அந்த ஸ்கூலில் ஒரு பொண்ணு படிக்கணும் பார்த்தீங்களா, அதையும் அழைக்கிற மாதிரி தான் பிளான் போட்டாங்க. பெரிய பொண்ணு வந்து நீ ஸ்கூல் கிடையாது. இப்போ மேடம் ஃபோன் அடிச்சு பையனை போயிட்டு 10 மணிக்கு அழைச்சிட்டு டேரெக்டாக
பால்வாடி பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு அதையும் அழைச்சிட்டு வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னாங்க. பாப்பா இதுக்கப்புறம் ஸ்கூல் ட்ரிப்லாம் முடிச்சுட்டு மத்தியான சாப்பாட்டில் வந்து உங்களை கண்டினியூ பண்ணுறேன். அதுக்குள்ளே வேறு ஏதாவது சம்பவம் நடந்தால் சொல்கிறேன். இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மணி வந்து 9:21. உங்ககிட்ட எத்தனை மணி சொன்னால் 10 மணிக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இவன் என்னமோ ஃபோன் அடித்து சீக்கிரம் ஸ்கூலுக்கு முடிஞ்சிட்டுங்கிறான். மேடம் ஃபோன் அடிச்சு என்னன்னா 10 மணிக்கு போகணுன்னாங்க. யாரோ என்னத்தை கேட்குறதுன்னு ஒன்றுமே புரியல. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பையனுக்கு போய்ட்டு நம்ம 6 தோப்பா போய்ட்டு அம்மா டவுனில் போய்ட்டு ட்ரெஸ்ஸு புதுசாக தைச்சதை வாங்கிட்டு வந்தோம். அது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பையனுக்கு 6 எக்ஸாம் நடக்கிறதுனால நம்ம ஓனர் வந்து அவனுக்கு வந்து புதுசாக ஒன்று எக்ஸாமுக்கு போட்டு போகிறதுக்கு தைச்சி கொடுத்தாரு ட்ரெஸ்ஸு. அதை போட்டுட்டு 2 நாள் நல்லா போனான். 3ஆவது நாள் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா போட்டு போனானே ஸ்கூலில் வந்து வார்னிங் கொடுத்துட்டாங்க. இதேமாரி வந்து நீ போட்டுறக்கூடாது, யூனிஃபார்ம் தான் நீ போட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேடம் எனக்கு ஃபோன் அடித்து பையனுக்கு வந்து இதுமாரி வார்னிங் கொடுத்துட்டாங்க, அவனை ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டு திரும்பி யூனிஃபார்ம் மாற்றிட்டு ஸ்கூலில் கொண்டு விடுன்னு சொன்னாங்க. நானும் நம்பிட்டு அந்த சிக்னல்கிட்ட வந்தேன். திரும்பி மேடம் வந்து ஃபோன் அடிச்சுட்டு இல்லை இன்றைக்கி வார்னிங் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. திரும்பி அப்படி வீட்டுக்கு போயிட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டீசெண்டாக யூனிஃபார்ம் போட்டு போகிறான். இப்போ எங்கே போயிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மணி வந்து 10:08 ஆகிட்டுங்க. பையனையும் அப்புறம் பையனை அழைச்சிக்கிட்டு அப்புறம் மேடத்தோட ஸ்கூலில் ஒரு பொண்ணு படிக்குது பார்த்தீங்களா, அது இவங்க பையனும் இவங்களே எங்கடா வர குறுக்கட்டு இங்கே பாருங்களா, எந்த ட்ராக்கில் போயிட்டு எந்த ட்ராக் வரான் பார்த்தீங்களா அவன். என்ன ஐடியாவில் இருக்க நீன்னு சொல்லு. இப்போ இவன் மாறினதை பார்த்தீங்கன்னா சுத்தறாங்க. இப்படி போவே கூடாதுங்க முதல்ல. இது இந்த பாருங்க என்னையா பண்ணுற நீனு பாய் என்னமோ எனக்கும் தெரியல. போய் பண்ணிட்டு போ. மேடமும் பையனும் அவங்க எதை பிளான் போட்டு போயிருக்கு. அப்புறம் பையனுக்கு உடம்பு சரியில்லை. அப்புறம் நான் மேடத்தோட ஸ்கூலில் படிக்கிற போனி அதையும் அழைச்சி கொண்டு வந்து வீட்டில் விட்டேன். வீட்டுக்கு போயிட்டு வண்டியை பார்க் தாங்க பண்ணேன். மேடம் ஃபோன் அடித்து சீக்கிரமாக என்னோடய ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க. அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன் மேடத்தோட ஸ்கூலுக்கு. இன்னும் பால்வாடி ஸ்கூல் மட்டும் இருக்குங்க. பாப்பா என்ன நடக்குதுன்ட்டு வாங்க மேடத்துக்கு வண்டியை அழைச்சிட்டு என்ன நடக்குதுட்டு கண்டினியூ பண்ணுறேன். நானும் அடித்து தான் வண்டியை ஓட்டுறேன். என்ன பண்ணுறது வாங்க பார்ப்போம். விட்றா வேகத்தட்டில். இந்த வேகத்தட்டில் பறக்க விடுவாங்க வண்டியா எப்படி இருக்கும். ஓனர் வீடியோ பார்த்தாருன்னா பதறி போடுவார். 58 லட்சம் வண்டி, 57 லட்சத்து வண்டியை பறக்க விடுறேன் பாரு. காலையிலேருந்து என்ன கணக்கில் நானும் வண்டியை ஓட்டினேன் என்னன்னு தெரியலங்க. வருங்க பெட்ரோல் இல்லைங்க. நான் இப்போ தாங்க கவனிக்கிறேன். கரெக்டாக மேடத்தோட ஸ்கூலுக்கு வர சிக்னல் லைட்டு அலாட் பண்ணுது வண்டியை. என்ன நடக்குது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பூஸ்ட் மட்டும் போட்டு வந்துடும். மேடத்திட்ட வந்து நான் சத்தம் போட்டேன், மேடம் வண்டியில் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கேன், ஏதாச்சும் சாப்பிட வாங்கி கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சண்டை போட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா மேடம் வந்து எனக்கு பூமர் வாங்கி கொடுத்துருக்காங்க. வண்டியில் விட்டு உட்காரும்போது சும்மா கரெக்டானு ஆச்சிட்டு கடலான்னு சொல்லி வாங்கி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா சும்மா எனக்கு இல்லை மேடத்துக்கு நானும் எடுத்து வரணும்ல. வாங்க நம்ம சுற்றி பார்ப்போமா. இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஜுஃபேரில் தாங்க இருக்கேன். இந்த பில்டிங்கெல்லாம் பார்த்தா தாங்க வெளிநாட்டில் இருக்கிறேன்ட்டு நமக்கு ஒரு இது வருது. என்ன சொல்கிறீங்க? இந்த சைட்லலாம் நாங்களாம் இங்கெல்லாம் முன்னாடி இங்கே ஜுஃபேரில் வேலை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மேடத்தை வேறு இடத்துல இறக்கி விட்ருக்கேன். வீடியோக்காக இங்கே வந்திருக்காங்க. இப்போ மேடம் மிஸ்டு கால் கொடுத்தாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ரோடெல்லாம் ஃபுல்லாக வேலை பார்க்குறாங்க பாருங்கள். என்ன பண்ணுறாங்க ஃபுல்லாக ஒத்தட்டுறாங்க. ஐயோ அப்புறம் குதிக்க வண்டி பாடுபடுதுங்க எங்கிட்டானே. காலிலேருந்து காலைல மேடம் ஸ்கூலுக்கு வேகமாக போனேன். இப்போ இங்கேயும் குளிர் விட்டு அடிக்கிறேன். பில்டிங் வருங்க செம்மையாக இருக்கா, காலடல் செம்மையாக இருக்குல்ல. இதை பார்க்குறதுக்கு தாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு தாங்க வந்து வேறு எதுக்கும் இல்லை. இந்த பக்கம் மேடத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஜுஃபையார் பஹ்ரைன் ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டலில் கொண்டாந்து விட்டுருக்கேன். நேத்தி வந்தாங்க. நேத்தி வந்து ஜுஃபேர்லேருந்து ஒரு ப்ரோ வந்து நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணியிருந்தாப்புல. நேத்தி அவர் பேசுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நான் வந்திருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நேத்தி வந்து நம்ம விழாக்கு எடுக்கலை. பாருங்கள் கடல் அந்த சைடில் பாருங்கள் ஃபுல்லாக சாயந்தர டயத்தில் பார்ட்டிக்கு அந்த இது கண்டெய்னர் ஐஸ்கிரீமு என்னென்னமோ வச்சு கடைலாம் வச்சு. நண்பர்களே இது வந்து நான் கட்டின பில்டிங்க. என்னக்கிட்ட கேட்காம ஓப்பன் பண்ணிட்டாங்க. என்னத்தான் உங்களெல்லாம் நான் சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலங்க. போங்க இங்கே பாருங்கள் நான் கட்டின பில்டிங். மணி வந்து பார்த்தீங்கன்னா 12:50 வந்துட்டேன். ஒரு 12 காலுக்கெலாம் வீட்டுக்கு நீ சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டாங்க. ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ணல. ஒரு 1/4 மணி நேரம் இல்லை ஒரு 20-25 நிமிஷம் தான் வெயிட் பண்ணியிருப்பேன். உடனே அப்புறம் நேராக அங்கேருந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து மணி பார்த்தீங்கன்னா 12 ஆகிட்டுங்க. சாப்பாடு போய் கிச்சனில் அந்த எடுத்துகிட்டு வந்துட்டேன். வாங்க என்ன சாப்பாடு வந்துருக்கு. என்ன சாப்பாடு அப்படிங்கிறது எனக்கு தெரியலங்க. இது மாதிரி இருக்குது. பேர்னா தெரிலங்க. பேர் எனக்கு சத்தியமாக சிக்கன் அது மட்டும் தெரியும். மற்றபடி இது பேர்லாம் என்னன்னு எனக்கு தெரியல. நீங்கள் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி இந்த சாப்பாடுலாம் உங்ககிட்ட நான் காட்டியிருப்பேன். கமெண்டோட பண்ணியிருக்காங்க யார் இந்த சாப்பாடு வந்து பேர் என்ன பேருன்ட்டு கமெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க.
தினைக்கே தான் நான் அது எல்லா சாப்பாடுமே காட்டியிருப்பேன் வீட்டில் வந்து சாப்பாடு அதே தான் ரொட்டிக்கிட்ட மாற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் வேறு என்ன இல்லை சொல்கிறது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சாப்பிட்டுட்டு சாயந்தரம் அப்படியே என்ன நடக்குதுன்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். திரிவேந்தார் எல்லாம் எப்படி இருக்கீங்க? மணி பார்த்தீங்கன்னா 4:15 ஆகிட்டுங்க. இப்போ என்னடா டீ கடையில் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ணல. பையனை கொண்டு ஸ்கூலில் விட்டு வந்தால் பாவங்க ஃபுல்லை எனக்கே பாவமாக இருக்குது, உடம்பு சரியில்லை. அது கூட ஸ்பெஷல் கிளாஸ் போட்டு தள்ளி இருக்கிறானோ. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் டீ குடிக்க வந்திருக்கேன். சரி 5 மணியில் 5:30 மணிக்கு முடியும்னா சரி அப்படியே இங்கே டீயை குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு போகும்போது லைட்டை வீட்டில் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு போயிடலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. திரிவேந்தார் எல்லாம் எப்படி இருக்கீங்க? மணி வந்து பார்த்தீங்கன்னா 6:15 ஆகுதுங்க. எங்கே எத்தனை மணிக்கு டீ குடிக்க நிப்பாட்டினோம் பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் இப்போ தான் வீடியோ எடுக்கிறேன். அதுக்குள்ளே என்னென்னமோ நடந்து போயிட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, டீ குடிச்சிட்டு வண்டியில் உட்காந்துருந்தானா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு அண்ணன் வந்து ரொம்ப நாள் பழக்கம் தான். இங்கே அண்ணன் வந்து ரொம்ப நாளாக ஃபோன் அடிச்சிட்டு இருக்காவளோ வரணும் வாடான்னுக்கிட்டு நானும் போகலான்னு டைம் ஆகிட்டு. அப்புறம் பையனோட ஸ்கூலுக்கு பக்கத்தில் தான் அவரோட ரூம் இருக்குது. அப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பையனோட ஸ்கூலுக்கு வந்து அப்புறம் லொக்கேஷன் அனுப்பிவிட்டு அப்புறம் அங்கே வந்தார். நானும் அப்புறம் அங்கே போனேன். அப்புறம் டீ சாப்பாடு கேட்கலாம் எல்லாம் கொடுத்தாரு, சாப்பிட்டா. அப்புறம் இன்னும் வீட்டில் ரூமில் எடுத்து கொண்டு வந்து வச்சுருக்கேன். அவர் ஏன் வீடியோ எடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் வேணான்ட்டாப்ல, அதனால தான் எடுக்கல, வேறு ஒன்றும் கிடையாது. சாப்பாடெல்லாம் உங்களுக்கு காமிக்கலான்னு பார்த்தேன். வீட்டுக்கு தான் பையனை அழைச்சிட்டு வந்தேன். அதுக்குள்ளே வந்து பையனை இறக்கி விட்ட உடனே பையன் வந்து மேடம் வெளில போகிறாங்க, வண்டியை ஸ்டார்ட் பண்ணு சொல்லிட்டான். அப்புறம் மேடத்தை இப்போ இங்கே அழைச்சிருந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா புடையா, அதாவது புதையா சைடு லாஸ்ட்டு, அதாவது பக்ரீனே இந்த பக்கம் சவுதி லாஸ்ட்டு, இந்த பக்கம் அழைச்சிருந்துருக்காங்க. அந்த அளவு ஒரு ரோடு போகுது பார்த்தீங்களா? இந்த கைக்கு நடுவில் இது இங்கே இருக்கு அது உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இந்த அளவு வெளிச்சமாக இருக்குது பாருங்க, இது கிடையாது, என் கண்ணுக்கு தெரியுதானா ரோடு போகுது பாருங்க. அதுதான் பக்ரீன் வந்து டோலை தாண்டி சவுதிக்கு போகிற ரோடு, அப்படியே கடல்லே போகும். அதுதான் வந்து சவுதி ரோடு. ஓகே, இது வந்து பக்ரீன் பார்த்தீங்கன்னா இந்த வந்து புதையான்னு சொல்லுவாங்க. இது வந்து புதையா லாஸ்ட்டு. இந்த பக்கம் வந்து இதுக்கப்புறம் எதுவும் கிடையாது. இதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கடல். இப்போ நான் கடல்கிட்ட தான் நிற்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. வண்டியை பார்த்தீங்கன்னா அங்கே பார்க்கிங் போட்டிருக்கேன். மேடம் வந்து யாரோ அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஏதோ பார்ட்டின்னு நினைக்கிறாங்க வந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் ரொம்ப குளிர்ற மாதிரிலாம் இல்லை, குளிரே இல்லை அங்கே 2 நாளாக பார்த்தீங்கன்னா குளிர். 2 நாளாக குளிர் இல்லை, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி நல்லா குளிர் இருந்துச்சு. இப்போ நான் குளிரில். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேடம் பூமர் வாங்கி வச்சுருந்தாங்களா வண்டியில், அதுதான் காலியாக ஒரு வரைக்கும் சின்னுக்கிட்டே தான் இப்போ மேடத்தோட முட்டாயா, வேற ஒன்றும் இல்லைங்க. இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மணி வந்து பார்த்தீங்கன்னா 7:38 ஆகுதுங்க. மேடத்தை வந்து அங்கேருந்து அழைச்சிட்டு பிடிஏ ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்தாங்க விட்டுருங்க. என்னென்னு சொன்னேன்னா அந்த பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. பையனை கொண்டு வந்து நம்ம ஓனர் இங்கே தான் இருக்காரா, 2 பேரும் வந்துட்டாங்க முன்னாடியே. மேடத்தை கொண்டு வந்து விட்டுட்டு இப்போ வந்து நான் வீட்டுக்கு தாங்க போயிட்டுருக்கேன். எனக்கு என்னவோ பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே தாங்க சந்தேகமாக இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து என்னோட மேடத்தையும் என்னோட ஓனரையும் குறைய சொல்லாமல் தான் வீடியோ போட்டுட்ருக்கேன் அதிகமாக. ஒருவேளை இவங்க 2 பேரும் நல்லவங்களாக இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதில் வந்து எங்கள் குடும்பத்துக்கு வந்து ஏதோ ஆகுது அப்படின்னு உங்கள் மேலே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. என்னான்னு கிளியர் பண்ணுங்க வாங்க. வீட்டுக்கு வந்தாச்சு. நான் பாருங்கள் நேற்று ஒர்க் பண்ண லைட்லாம் எப்படி அழகாக எரிஞ்சிக்கிட்டு இருக்குன்ட்டு நம்ம ஓனர் வந்து போட்டு விட்டு போயிருக்காரு. நல்லா எரியுதா? சரி வாங்க ரூமுக்கு போயிட்டு அப்படியே நம்ம யூடியூப் பண்ண கொடுத்த சாப்பாட்டை பாருங்கள் வாங்க, என்னென்ன கொடுத்துருக்காவலன்ட்டு பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா கேக் இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அங்கே கேக்கு டீலாம் குடிச்சிட்டு தான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். இதுவும் பார்த்தீங்கன்னா கேக்கு, இதில் கேக் நிறையா இருக்குது, சைட்டாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சாப்பிட்றதுக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி கொடுத்துருக்காரு. உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன் நண்பா. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் மூலமாக நிறைய பேர் பழக்கம், இன்னும் வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாகிராமு அப்புறம் மெசேஜ் எல்லாம் வந்துக்கிறத நிறைய பேர்ட்டே பேசுகிறோம். ஆனால் யூடியூப் மூலமாக பழக்கமாகி முதல்ல நேராக வந்து ஒரு ஆள் வந்து நான் பார்த்ததுன்னா இன்றைக்கி நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன், அந்த அண்ணன் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பக்கம் தான், ஒரு 30 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டு தான், நம்ம ஊர் பக்கம் தான் அந்த அண்ணன். ஆனால் பார்த்தீங்கன்னா அண்ணன்ட்ட வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்டேன், இல்லை தம்பி வேணாம் அப்படின்ட்டாப்ல. ஆனால் நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பர்மிஷன்லாம் கிடையாது, டைரெக்டு ஆக்ஷனில் இறங்கிடுவோம், ஆக்ஷன் மூடில் இறங்கிடுவேன். ஏன் தம்பிக்காக நீங்களாம் என்ன செஞ்சீங்க?